மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட இந்த புது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 29 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, காலையில் பார்த்த நுண்ணுயிர் உலகத்தோட வினாடி வினா. ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். பாக்டீரியாவை தாக்கும் வைரஸ்கள் ருஃபெல்லாவா, பிளேவி வைரஸா, பாக்டீரியா பேஜா, ரைனோ வைரஸா? எது பாக்டீரியா தாக்கக்கூடிய வைரஸ்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாக்டீரியா பேஜ். சரிங்களா, இதுதான் என்னது, பாக்டீரியாவை தாக்கி அளிக்கக்கூடிய வைரஸ்கள். சரிங்களா, இதை வந்து T4 வைரஸ்னு சொல்லலாம். சரிங்களா, T4 வைரஸ்னு சொல்லியும் சொல்லலாம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பாக்டீரியங்களில் காணப்படும் ரைபோசோம் வகை இது 40S 50S 60S 70S? எந்த வகை ரைபோசோமானது பாக்டீரியங்களில் காணப்படக்கூடியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 70S ரைபோசோம். அடுத்தது படிக்கப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் எது? வைரஸா, பாக்டீரியாவா, பூஞ்சையா, புரோட்டோசோவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைரஸ். சரிங்களா, இதுதான் என்னது, உயிரற்ற பண்புகள் மூலமாக இதை படிக்கப்படுத்த முடியும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது கூட்டுயிரி வாழ்க்கை நடத்தும் நுண்ணுயிரி எது? சரிங்களா, அசிடோபாக்டரா, நாஸ்டாக்கா, நைட்ரோசோமோனஸா, ரைசோபியமா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரைசோபியம். சரிங்களா, இதுதான் கூட்டுயிரி வாழ்க்கை நடத்தக்கூடிய நுண்ணுயிரி. சரிங்களா, இது கூட என்னது, ஃப்ராங்கியாவும் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் என்னது, கூட்டுயிரி நடத்தக்கூடிய நுண்ணுயிரி தான் சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அதாவது 2 உயிர்கள் சேர்ந்து வாழக்கூடியது. அடுத்தது உலக காசநோய் எதிர்ப்பு தினம் இன்னைக்கு? ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 27, ஆப்ஷன் பி ஏப்ரல் 25, ஆப்ஷன் சி டிசம்பர் 1, ஆப்ஷன் டி மார்ச் 24. இது 27னா வெறும் 7 மட்டும் வச்சுக்கிங்க. சரிங்களா, ஏப்ரல் 7ன்னு வச்சுக்கிங்க. ஆன்சர் என்ன? இப்போ உலக காசநோய் எதிர்ப்பு தினம் ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 24. சரிங்களா, மார்ச் 24 தான் என்னது, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அல்லது டிபின்னு சொல்லுவோம். இதுவே மலேரியா எதிர்ப்பு தினம்னா இன்றைக்கி ஏப்ரல் 25 வந்து பார்த்தோன்னா மலேரியா எதிர்ப்பு தினம். டிசம்பர் 1ங்கிறது என்னது, உலக எய்ட்ஸ் தினம்னு பார்த்துருப்போம். இதுவே ஏப்ரல் 7ங்கிறது என்னன்னு பார்த்தோம், உலக சுகாதார தினம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம காசநோய் எதிர்ப்பு தினம் என்ன ஆன்சரு? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 24. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். பாக்டீரியாவிலின் தந்தை லூயி பாஸ்டியரா, ராபர்ட் கோச்சா, எட்வர்ட் ஜெனரா, லியூவன் ஹூக்கா? பாக்டீரியாவியலின் தந்தை ஆன்சர் ஆப்ஷன் பி, ராபர்ட் கோச். சரிங்களா, ராபர்ட் கோச் தான் நம்ம என்னது, பாக்டீரியாவினுடைய தந்தைன்னு சொல்லுவோம். அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். டைஃபாய்டு காய்ச்சலுடைய நோய்க்காரணி விப்ரியோ கலரேவா, சால்மோனெல்லா டைஃபியா, ரோட்டோ வைரஸா, ரைனோ வைரஸா? ஆன்சர் என்ன? டைஃபாய்டு காய்ச்சலுடைய நோய்க்காரணி ஆன்சர் ஆப்ஷன் பி, சால்மோனெல்லா டைஃபி. சரிங்களா, இதுதான் வந்து என்னது, டைஃபாய்டு காய்ச்சலுக்கான நோய்க்காரணி. சரிங்களா, அதுலேயே வருது ஒரு டைஃபின் முடியுதா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். விப்ரியோ கலருங்கிறது கலரேன்னு முடியுதா? ஸோ அப்போ இது எதுக்கு, காலராவுக்கு. சரிங்களா, அடுத்த ரைனோ வைரஸுக்கானது வந்து பார்த்தோன்னா சளிக்கு பார்த்துருப்போம். அடுத்தது பாருங்கள். இறப்பினை ஏற்படுத்தக்கூடிய மலேரிய புரோட்டோசோவா ஒட்டுண்ணி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எதுன்னு பாருங்கள். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸா, பிளாஸ்மோடியம் மலேரியாவா, பிளாஸ்மோடியம் பால்சிபோரமா, பிளாஸ்மோடியம் ஓவலா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிளாஸ்மோடியம் பால்சிபோரம். சரிங்களா, இதுதான் என்னது, இறப்பினை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா ஒட்டுண்ணி. சரிங்களா, மலேரியா நோயில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒட்டுண்ணியானது வரும்போது நமக்கு என்ன உயிரிழப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எலும்பு முறிவு காய்ச்சல் எனப்படுவது. சரிங்களா, எலும்பு முறிப்பு காய்ச்சல் எனப்படுது. டைஃபாய்டா, டெங்கு காய்ச்சலா, சிக்கன்குனியாவா, பன்றி காய்ச்சலா? ஆன்சர் ஆப்ஷன் டி, டெங்கு காய்ச்சல். சரிங்களா, இதுதான் என்னது, ரத்த தட்டுகளோட எண்ணிக்கையை வந்து பார்த்தோன்னா குறைச்சி நமக்கு எலும்பு முறிப்பு நோயானது ஏற்படுத்தும்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். பறவை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். சரிங்களா,
பறவை காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் H1N1 H5N1 H1N5 இல்லை H5N5 ஆன்சர் ஆப்ஷன் பி H5N1 சரிங்களா. இதுவே பன்றி காய்ச்சலாக இருந்தால் என்னது H1N1 போட்டிருப்போம். இங்கே வந்து பறவை காய்ச்சல் அப்படிங்கிறதுனால H5N5 சொல்லி போட்டிருப்போம் சரிங்களா. அடுத்த 16 கொஸ்டின் பாருங்கள். பாலியல் தொடர்பு மூலம் பரவும் பாக்டீரியா நோய்கள் அக்கியா, சிபிலிஸா, கொனேரியா அல்லது பி மற்றும் சியா? ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரிங்களா. சிபிலிஸ் மற்றும் கொனேரியா என்னது பாலியல் தொடர்பு மூலம் பாக்டீரியாவில் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து சிபிலிஸ் மற்றும் கொனேரியா. அக்கி அப்படிங்கிறது என்னது பாலியல் தொடர்பில் வைரஸ் மூலம் ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் என்னது அக்கின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த 12 கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நோற்றில் எந்த நோய்க்கு MMR தடுப்பூசி பயன்படுத்தப்படுவது இல்லை? பொண்ணுக்கு வீங்கியா, தட்டம்மையா, ருபெல்லாவா, டைஃபாய்டா? MMR தடுப்பூசி எதுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம்? MMRனா ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டு என் மம்ஸு, செகண்ட் டைம் வந்து மீசல்ஸு, தேர்டு வந்து ஆறுங்கிறது ருஃபெல்லா சரிங்களா. ஸோ வந்து 6 ருஃபெல்லா இங்கே இருக்குது. அடுத்து மம்ஸுங்கிறது என்னது பொண்ணுக்கு வீங்கி, மீசல்ஸுங்கிறது தட்டம்மை சரிங்களா. ஸோ அப்போ எந்த தான் பயன்படுத்த மாட்டோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி டைஃபாய்டு சரிங்களா. டைஃபாய்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம MMR தடுப்பூசியை பயன்படுத்த மாட்டோம். அடுத்தது காலரா மற்றும் ஆந்திரா நோய்களுக்கான மருந்தை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியரா, ராபர்ட் கோச்சா, எட்வர்ட் ஜென்னரா, லூவன் ஹூக்கா? இவர் என்னது பாஸ்டரைசேஷனுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இவர் கண்டுபிடிச்சிப்பாருன்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ லூயி பாஸ்டியர் சரிங்களா. லூயி பாஸ்டியர் என்னது காலரா மற்றும் ஆந்த்ராக்ஸுக்கான நோய்களை கண்டறிந்தவர் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இவர் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பார்? ரேபீஸுங்கிற வெறிநாய் கண்டுபிடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாஸ்டரைசேஷன் கண்டுபிடிச்சது இவர் தான் சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள். பெரியம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டறிந்தவர் பெரியம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியரா, ராபர்ட் கோச்சா, எட்வர்ட் ஜென்னரா, லூவன் ஹூக்கா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி எட்வர்ட் ஜென்னர் சரிங்களா. எட்வர்ட் ஜென்னர் தான் என்னது பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர். அடுத்தது 15 கொஸ்டின் பாருங்கள். சிக்குன்குன்யா நோயை பரப்பக்கூடிய காரணி அல்லது வெக்டர் ஊதி எதுவுன்னா சொல்லிக்கலாம். என்னது பென் அனாபிலஸ் கொசுவா, கியூலஸ் கொசுவா, ஏடிஸ் எஜிப்டியா, ஏடிஸ் கொசுவா? எந்த கொசுவின் மூலம் வந்து பார்த்தோன்னா சிக்கன்குன்யா நோய் பரவுது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏடிஸ் எஜிப்டி கொசு சரிங்களா. இதன் மூலமாக என்ன நமக்கு போகிறது சிக்கன்குன்யா போகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. கியூலக்ஸ் மூலமாக நமக்கு என்ன போகிறதுன்னு பார்த்துருப்போம். உச்சலேரியா பாங்கரெட்டிங்கிற உருளைப்புழு மூலமாக என்னது இந்த நோய்க்காரணியானது வந்து உடலுக்குள்ளே போகுது நமக்கு என்ன யானைக்கால் நோய் வரும்னு சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. கியூலெக்ஸ் கொசு கடிப்பதன் மூலம் நமக்கு யானைக்கால் நோய் வரும். அடுத்து பெண் அனாபிலஸ் கொசு மூலிமா நமக்கு என்ன வரும் மலேரியா வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது ஏடிஸ் எஜிப்டி கொசு கடிக்கிறதன் மூலமாக நமக்கு என்னது சிக்கன்குன்யானது நோயானது வரும் சரிங்களா. அவ்வளோதாங்க இன்னையோட வினாடி வினையோட முடிஞ்சது. மீண்டும் நம்ம அடுத்த வினாடி வினையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.